கூட்டு பாலியல் தான் பண்றான். இவன் பண்றது எல்லாம் தனியா பண்றதுங்கிறது ஒரு 1, 2 கூட்டு பாலியல் பண்றதுங்கிறது அது வேற நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து இவன் உள்ள தூக்கி இதெல்லாம் முழுசா விசாரணை பண்ணி காவல்துறையும் நீதிமன்றம் விசாரணை பண்ணா இவன் லைஃப் ஃபுல்லா சிறையில தான் இருக்கணும். அவ்வளவு பெரிய அயோக்கியம். இதுல இன்னொன்னு என்ன சொல்லி மிரட்டிருக்கான், அடுத்து வரக்கூடியது நம்ம கவர்மெண்ட் தான் வரப்போகுது, அதிமுக கவர்மெண்ட். அதனால நான் ஒன்னு எல்லாம் தொலைச்சு ஒன்னு எல்லாம் என்ன கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு எல்லாம் மிரட்டியிருக்கான். அந்த பிள்ளையும் மிரட்டியிருக்கு, இவனும் மிரட்டியிருக்கான். இதெல்லாம் எந்த வழியில சேர்த்தி யோசிச்சு பாருங்க. சார், இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு, போலீசார விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயாவது தைரியமா அந்த பெண்கள் வந்து வெளியே சொல்லி இருக்கணும் இல்லையா? உண்மையாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சொல்ல முடியாதுடா கண்ணு. நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு சோரம் போகிற பெண்கள் கூட இப்போ நம்ம புளிய மரத்துக்கிட்ட நிற்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் சாடமாடையா. அந்த பெண்கள் கூட வந்து வெளியில் அப்படி பேச மாட்டாங்கடா. ஏன்னா சுய கௌரவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பெண்கள் வந்து எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப பஜாரியாக இருக்கக்கூடிய 1, 2 பெண்கள் தான் வந்து அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க பேசுவாங்களே